வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 நம்ம பிக் பாஸ் பத்தி பேச வேண்டாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது பிக் பாஸ் பத்தி நார்மலா சீசன் எல்லா சீசன் பார்த்ததில்ல. ஒரு குறிப்பிட்ட சீசன் மட்டும் ஃபுல்லாவா பார்த்துருக்கேன். பட் இந்த சீசனை பத்தி நம்ம பிக் பாஸ் பத்தி பேச வேண்டாம் வீடியோஸ்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பிக் பாஸ் இந்த சீசன் 9ல குறிப்பிட்ட எபிசோட பத்தி பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன்னா இதுல ரொம்ப நேரம் நடக்கும் ரெக்கார்ட் கொடுத்து வெளியே போகுது. அது ஒழுங்கு நடவடிக்கை சரியா இல்லாதனால இல்ல ரூல் பிரேக்ஸ் நிறைய பண்றாங்க அப்படின்னா, இல்ல அவங்க ரெண்டு சம்பந்தப்பட்டவங்களால அங்க உள்ள கண்டஸ்டன்ட்டுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது ரெக்கார்ட் கொடுத்து வெளியே அனுப்புவாங்க. செக்யூர் இல்லை அப்படின்னா அது மாதிரி ரொம்ப ரேரா தான் நடக்கும். நிறைய சீசன்ல அப்படி நடந்ததும் இல்லை. ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் அது மாதிரி வெளியே போனவங்க. ஆனா இந்த சீசன்ல தான் ரொம்ப விசித்திரமா நடந்திருக்குன்னா, ஒரு ஜோடி வெளியே போயிருக்காங்க. அதுல யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கம்ருதீன் அண்ட் பார்வதி, விஜய் பார்வதி அவர்கள். 2 பேரும் ஏன் வெளியே போனாங்க அவங்க நம்ம காரணம் எடுத்தோம்னா, ஒரு கார் டாஸ்க் வைக்கிறாங்க. இந்த கார் டாஸ்க் நிறைய சீசன்ல இல்ல, முன்னாடி பழைய சீசன்ல வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த சீசன் தான் வச்சிருக்காங்க. நம்ம இந்த சீசன்லயே கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிக்கெட் நாளை டாஸ்க்ல தான் 2-3 டாஸ்க் நல்லாவே இருந்தது. அந்த டாஸ்க்ல மட்டும் தான் கொஞ்சம் சீசன் 9 சூடு பிடிச்சது. அதுக்கு முன்னாடி வரையும் பிக் பாஸே பெரிய போராட்டம் நடத்திட்டு இருந்தார். நான் அவ்வளவா ரொம்ப தீவிரமா பிக் பாஸ் 9 சீசன் பார்க்கல. கொஞ்சம் அங்கங்க ப்ரோமோ, சில கிளிப்ஸ் மட்டும் பாக்குறது. இப்போ இந்த எபிசோடு ஃபுல்லாவே பார்த்தேன். அந்த எபிசோடுல என்ன விஷயம் நடந்து அப்படின்னா, கார் டாஸ்க் சொல்றாங்க, எல்லாருடையும் அந்த உள்ள ஏறணும். ஏறினதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகுறாங்க. விக்ரம் அவர்கள் ஏற முடியாம ஏறி மேல படுத்துக்கிறாரு. பட் அவரால் ரொம்ப நேரம் சர்வே பண்ண முடியல. அவருக்கு கீழே இறங்கிட்டாரு. மத்த எல்லாருமே அதோட டாஸ்கோட எப்படின்னா நைட்டு ஃபுல்லா இருக்கணும். யார் ரொம்ப நேரம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரவங்க அடிப்படையில மார்க் கொடுத்துட்டே வர்றாரு பிக் பாஸ். தூங்கக்கூடாது, இல்ல அவங்கள ரொம்பவும் அவங்க மூலமா பேச்சு மூலமா கோவப்படுத்தி வெளியே போக வைக்கிறது, தானா வெளியே போகணும். எப்படியா இருந்தாலும் அவங்கள பிடிச்சி தள்ளுறது, அது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனா அதுதான் நேற்று பண்ணாங்க. அதாவது கமருதீனும் பார்வதியும் சாண்ட்ரா அவர்களை வெளியே தந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டே இருந்துச்சு. என்னன்னா கமருதீன் அவர்கள் அவங்க சாண்ட்ரா அவர்களை ஸ்கேண்ட்ரா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா காமருதீன் அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை உண்டானுச்சு. எப்படி சொல்லலாம் சொல்லிட்டு ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு லேடிஸ் அந்த வார்த்தை சொல்லி ரொம்ப திட்டாரு. இது யாருமே வீட்டிலும் பார்க்க முடியாது. அது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி திட்டினதும் இது ஒரு மூல காரணம். ஆனா இதுக்கு அப்செக்ஷன் பண்ணாம ஆதரவா இருந்தது விஜய் பார்வதி அவர்கள். இதுல எல்லாம் அங்க பிக் பாஸோட அந்த வீட்டுல உள்ள எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் பார்வதி அவர்கள் தான் காமருதீனை ட்ரிகர் பண்றாங்க எல்லா விஷயம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நம்ம ஒரு கிளிப்பிங் ஒண்ணு வந்துருந்துச்சு. என்னன்னா விஜய் பார்வதி அவர்கள் கமருதீன் கண்ணை காட்டுறாங்க. சாண்ட்ரா உட்காந்துருக்காங்க. தள்ளுறதுக்கு ஒரு கண்ணை காட்டுறாங்க. இவர் இனிஷியேட் பண்றாங்க. பார்வதி காலை கமருதீனும் பிடிச்சு தள்ளுறாரு. இவங்க புதைச்சு விடுறாங்க. இதுதான் போய் நடந்தது. ஆக்சுவலா இதை ரொம்ப ரூத்லெஸ்ஸா நடந்தாங்க பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள எல்லா கண்டஸ்டமே ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டே வராங்க. அப்படி இருக்கும் பொழுது இது காரணமா ரெக்கார்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னா இதுவும் ஒரு காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ரெண்டு பேரால அங்க உள்ள சீசனே பாதிக்கப்படுது. இல்லைங்க, அங்க வேற மாதிரி எந்த விஷயம் நடக்கலாம் அப்படின்னு யோசிச்சுதான் அந்த விஷயத்த ரெக்கார்ட் கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க. இது சரியான முடிவா என்னன்னு பார்த்தோம்னா, ஆமா சரியான முடிவு தான். ஏன்னா 2 பேருக்குமே கொடுத்தது சரியான முடிவு தான். ஏன்னா ஒருத்தவங்களோட சேர்ந்து இன்னொருத்தவங்க அதே விஷயத்த பண்றாங்கன்னா அப்ப 2 பேரும் அனுப்புறதுதான் சரி. ஒரு ஆள் அனுப்பிட்டு ஒரு ஆள் வச்சுக்கிறது சரியா முடிவா இருக்காது. அதுதான் கண்டிப்பா பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பார்வதி அப்படின்னு நம்ம சொன்னாலும், காமருதீன் வெளியே அனுப்புறதுக்கு காரணம் நிறைய இடத்துல அவர் சண்டை போட்டிருக்காரு. பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. ஆல்ரெடி வார்னிங் கொடுத்திருக்காரு ஜெயசூரிய அவர்கள் கமருதீனுக்கு. அதுதான் அவர் வெளியே போறதுக்கான ரீசன். பார்வதி அவங்க வெளியே போனதும் அவங்க பிடிச்சி வெளியே தருனது. இது மாதிரியான நிகழ்வுகள் சீசன் 9ல நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த சீசன்லயும் இந்த மாதிரி நடந்தது இல்லை. ரொம்ப ஆர்குமெண்ட் ஃபைட் பயங்கரமா இருக்கும். பட் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எங்கேயுமே நடந்தது கிடையாது. இந்த சீசன்ல இப்போ இருக்கிறது விக்ரம், சபரி, திவ்யா, சாண்ட்ரா, வினோத், இவங்கெல்லாம் 5 பேர் இருக்காங்க. சுதிக்ஷா எலிமினேட் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 5 பேர் தான் அவங்க ஃபைனலுக்கு போவாங்க. டைரக்டா இவங்க
அரோரா வந்து டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டாங்க, அவங்க டைரக்ட் ஃபைனல். இப்போ இது உள்ள போயிட்டு இது மூலமா ஒவ்வொருத்தவங்களா வெளியே வருவாங்க. இதுல யார் டைட்டில் வின்னரா வருவாங்க, யார் ரன்னர் அப்பா வருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?